இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம மாக் மீட் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மாக் மீட்டை கைகளால் இந்த மாதிரி நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இது நம்ம மட்டன் மாதிரியே இருக்கும், ஆனால் வெஜ் தான், நான்வெஜ் கிடையாது. இது கடைகளில் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் தான் நம்ம இன்றைக்கி குருமா செய்ய போகிறோம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஊற வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் சேர்த்திட்டு கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதை நம்ம ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இல்லது மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம குருமா செய்கிறதுக்கு குக்கரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்சுருந்த மாக் மீட்டை சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறமா இதில் நம்ம கிரேவிக்காக கொஞ்சமாக நம்ம வெங்காயம் நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் வெங்காயத்தை வதக்காமல் பச்சையாக அரைச்சி நீங்கள் பேஸ்ட்டாக சேர்த்திக்கோங்க. வெங்காயம் பேஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூடவே நம்ம 2லேருந்து 3 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்திக்கலாம். தக்காளி பேஸ்ட்டையும் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்திருக்கோம். நம்ம கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். மிளகாய் தூள் சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக தனியா தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனைலாம் ஓரளவுக்கு நல்லா போயிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இல்லைன்னா நம்ம சிக்கன் மசாலா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி நம்ம ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம், கம்மியாக ஊற்ற வேண்டாம். ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்துன அப்புறமா நம்ம இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு 5லேருந்து 6 இல்லை 10 முந்திரி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்திக்கலாம். இப்போ நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கர் மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட கிரேவி 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விட்டு எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி போட்டு தூவி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். இல்லைனா நம்ம அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இந்த மாக் மீட் கிரேவியை நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.